பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், அதனுடைய முதலாவது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 18 verse 1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதியிலே ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் கூடார வாசலில் மம்ரேயின் சமபூமியில் உஷ்ண வேளையில் உட்கார்ந்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய கரத்தில் உள்ள கர்த்தருடைய பிள்ளை கூடாரமாகிய விசுவாச வாழ்க்கையிலே உஷ்ணத்தின் பகுதியிலே தன்னை காத்து கொள்ளுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். எப்பொழுதுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உஷ்ணமாக இருக்க வேண்டும், ஹாட்டாக இருக்கணும். குளிர்ந்து போகக்கூடாது, நம்ம சூடாக இருக்கணும். பாருங்கள், இந்த 3 புருஷர் பரலோகத்திலிருந்து ஆபிரகாமையும் சாராளையும் வெகு நாட்களாய் காத்திருந்ததை கைகளிலே கொடுப்பதற்கு இப்பொழுது வருகிறார்கள். ஆபிரகாம் நீண்ட நாட்களாய் காதுகளில் கேட்டுக்கொண்டிருந்ததான அந்த சத்தம் இப்பொழுது அவன் கைகளில் கொடுக்கப்பட போகிறது. ஆம் தேவப்பிள்ளையே, உங்களை குறித்ததான இந்த நாளின் வார்த்தை கர்த்தர் கொடுப்பது என்னவென்றால், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதை கர்த்தர் உங்கள் கைகளிலே கொடுக்க விரும்புகிறார். காட்ஸ் விசிட்டேஷன் இஸ் அட் ஹேண்ட். தேவனுடைய சந்திப்பு உங்களிடத்தில் இந்த நாளில் இருக்க போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? 24 வருடங்களாக காத்திருந்த ஆபிரகாம் இதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அவன் உட்கார்ந்திருந்த ஒரு இடம் உண்டு. அது கூடார வாசல். அது எதை குறிக்கிறது? விசுவாச ஜீவியத்தை குறிக்கிறது. இரண்டாவது, அவன் எப்பொழுது உட்கார்ந்திருந்தான்? உஷ்ண வேளையில், ஹாட் சீசன். அந்த ஆவிக்குரிய ஜீவியம், விசுவாச வாழ்க்கை சூடாக இருக்கும்போது, அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அங்கே வருவதை அவன் கண்களால் பார்க்கிறான். பின்பு நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். அங்கே அந்த வார்த்தையை பெற்ற ஆபிரகாம் சரியாக 1 வருஷத்திலே ஈசாக்கை கைகளில் பெற்றுக்கொண்டான். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் காத்திருக்கிற நன்மையை கர்த்தர் உங்கள் கைகளில் கொடுப்பதற்கு ஏற்ற வேளை வந்துவிட்டது. நீங்கள் சுதந்திரிக்கும் காலம் வந்துவிட்டது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நல்ல விசுவாசத்தில் கட்டி எழுப்பி அதோடு சேர்த்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நல்லா சூடாக வைங்க. ஆண்டவர் சொல்கிறார்ல லவோதிக்கேயா சபையை பார்த்து, நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு எப்போதுமே ஹாட்டாக இருக்கிறவங்கள பிடிக்கும். விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவரோட நெருங்க 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 இயர்ஸ் ஆஃப்டர் இயர்ஸ், ஆண்டுகள் கடந்து போக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் சூடாகணும், குளிரக்கூடாது. மாறாக இதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதையும் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். இங்கே சாயங்கால வேளையில் லோத்து உட்கார்ந்திருக்கிறான். பகலின் உஷ்ண வேளையில் ஆபிரகாம் உட்கார்ந்திருக்கிறார். லோத்துவின் வாழ்க்கை சாயங்கால வேலையான குளிர்ந்த வேலை. அதற்கப்புறம் நடந்தது என்ன? நியாய தீர்ப்பு. ஆனால் ஆபிரகாமுக்கு நடந்தது வாக்குத்தத்தத்தின் சுதந்திரம். குளிர்ந்து போய் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அந்த சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்ததான லோத்துவுக்கு கிடைத்தது என்ன? கடைசி நேரத்தில் கொஞ்சம் இறக்கம், அவ்வளவுதான். ஆகவே இந்த நாளில் முடிவு செய்வோம். ஆபிரகாமை போல விசுவாச வாழ்க்கையில் குளிர்ந்து போகாமல் சூடாக உஷ்ணமாக இருங்க. கர்த்தருடைய விசிட்டேஷன் உங்களுக்கு உண்டு. லோத்துவை போல குளிருள்ள நேரத்தில், சாயங்கால நேரத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக உட்கார்ந்தது மாதிரி உட்கார்ந்து, நீதிமானாக இருந்த லோத்து இருதயத்திலே வாதிக்கப்பட்டு கடைசியில் அவனுடைய முடிவும் பரிதாபமாக இருந்தது. நாம் அதற்குள் செல்லாமல் ஆபிரகாமை போல நம்மை உஷ்ணத்தோடு காத்துக்கொள்ளுவோம்.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கூடாரத்தில் உட்காருவோம். ஊர் வாசலில் உட்கார வேண்டாம். பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார வேண்டாம். நம்ம கூடாரத்துக்குள்ள கர்த்தரோட தேவனோட உறவில் பலப்படுவோம். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணதை தருவார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்திலே இந்த காலைவேளையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆம் பிதாவே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு கூடாரத்திலே உஷ்ணமாய் காத்திருக்க, ஜெபத்தில், துதியில், ஸ்தோத்திரத்தில், வேத வாசிப்பில் கொஞ்சமும் குறையாமல் அனலுரைத்து கொண்டு அனலுள்ளவர்களாய் தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். அந்த வேளையிலே நீர் அவர்களை சந்திப்பீர் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டாண்டுவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லோத்துவை போல சோதோமின் வாசலிலே சாயங்கால நேரத்திலே குளிருள்ள அனுபவத்தில் இல்லாதபடிக்கு அனலோடு கூட உடைய பிள்ளைகள் காணப்பட உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் உம்முடைய உறவிலே நிச்சயித்து கொள்ள உதவி செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.